Today question is concentrated nitric acid used in laboratory work is 68% nitric acid by mass in aqua solution. What should be the molarity of such a sample of the acid if the density of the solution is 1.504 gram per mole? இது வந்து பார்த்தீங்கன்னா molarity calculate பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். ஒரு molarity பற்றி நீங்கள் பேசிக் கற்றுக்க போகிறீங்க, ஒரு மாஸ் பர்சன்டேஜ் பற்றி ஒரு பேசிக் கற்றுக்க போகிறீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே ரெகுலராக எழுத மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், given data வந்து நம்ம எழுத போகிறோம். அப்போ given data, அப்போ given data வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, given data, what is the given data? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 68% ஆஃப் நைட்ரிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த மீனிங், 68 கிராம் நமக்கு என்ன இருக்குது, நைட்ரிக் ஆசிட் வந்து இருக்குது. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இருக்குது. அக்வா சொல்யூஷன் அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் அப்படின்னு வந்து மீனிங். அப்போ 100% நமக்கு என்னன்னா 68 கிராம் வந்து நமக்கு வந்து நைட்ரிக் ஆசிட், ரிமைனிங் 32 கிராம் தான் நமக்கு வந்து அக்வா சொல்யூஷன். ஓகேவா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஜென்ரலாக ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. 68% அப்படின்னா 68 கிராம் வந்து நைட்ரிக் ஆசிட்டும் 100 கிராம் நமக்கு வந்து அக்வா சொல்யூஷன் போடுவாங்க. ஓகே, ஏன்னா பர்சன்டேஜ்னால நமக்கு 100 தான் பண்ணுவோம் இல்லையா. அப்போ 100 ml வாட்டருக்கு 68 கிராம் நைட்ரிக் ஆசிட்னு தப்பாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. ரிமைனிங் அமௌண்ட் தான் நமக்கு வந்து வாட்டர் சொல்யூஷனாக இருக்கும் எப்போ மாஸ் பர்சன்டேஜாக இருந்தால். மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜாக இருந்தால் தான் நமக்கு வந்து 68 கிராம் ஆஃப் வந்து நைட்ரிக் ஆசிட் அண்ட் 100 ml ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வந்து வரும். பட் இங்கே வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 68 கிராம் நைட்ரிக் ஆசிட் போக ரிமைனிங் 32 கிராம் தான் நமக்கு வந்து அக்வா சொல்யூஷன் வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், அங்கே வந்து மாஸ் ஆஃப், ஓகேவா. ஸோ மாஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட், வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 68 கிராம் வந்து நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 32 கிராம் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் நமக்கு என்னது, சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட் ரெண்டுமே சேர்த்து தான். அப்போ டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னா 1.504 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ சூட்டபிள் ஃபார்முலா என்னது, மோலாரிட்டி which is equal to molarity நமக்கு என்ன ஃபார்முலா, number of moles of solute, okay, number of moles of solute divided by volume of solution, volume of solution, ஓகே, இன்ட்டு 1000, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 1000, இதான் நமக்கு வந்து ஃபார்முலா. அப்போ அங்கே என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா மோல்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மோல்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், given mass divided by molecular mass. அப்போ 68 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து given mass. நைட்ரிக் ஆசிடோட மாலிகுலர் மாஸ் என்னது, HNO3 இல்லையா. அப்போ ஹைட்ரஜனுக்கு 1, நைட்ரஜனுக்கு வந்து நமக்கு 14, ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16, அப்போ 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ நமக்கு வந்து 48 வந்து வரும். அப்போ ஓவரால் இதோட மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 63. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நமக்கு என்ன வருது, 68 divided by 63, which is equal to நமக்கு என்ன வருது 1 point. ஓகே, 1.079 மோல் வந்து நமக்கு வந்து வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் இல்லையா. நமக்கு என்ன தெரியும், இங்க நமக்கு வந்து டென்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க, இங்க மாஸ் கொடுத்துருக்காங்க. இங்க சொல்யூஷனோட மாஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க, 100 கிராம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வால்யூமா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ டென்சிட்டி நமக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. இஸ் இட் கரெக்ட். அப்போ மாஸ் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 100 கிராம். அந்த டோட்டல் சொல்யூஷனோட மாஸ் எவ்வளவு, 100 கிராம். டென்சிட்டி எவ்வளவு, 1.504. அப்போ வாட் இஸ் த வால்யூம், 100 divided by 1.054, 100 divided by இல்ல 1.504, 100 divided by 1.504, which is equal to 66.49 வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, அப்போ அங்க நமக்கு என்ன வரும்னா 66.49 ml வந்து வரும் நமக்கு வந்து. இதான் நமக்கு வந்து வால்யூம். So now we are going to calculate the molarity. So molarity which is equal to number of moles of solid. Number of moles of solid இருக்குது 1.079 divided by 66.49 into 1000. அப்போ which is equal to 1079 divided by 66.49, which is equal to
1079 divided by 66.49. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது 66.49 இல்லையா அப்போ நமக்கு வாட் இஸ் த ஆன்சர் 16.23 மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து வருது ஸோ இதான் நமக்கு வந்து ஆன்சர் அப்போ மோலாரிட்டி ஆஃப் த சொல்யூஷன் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 16.23 வந்து நமக்கு வந்து வரும் ஓகேவா அப்போ இங்கே வந்து நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவீங்க இப்போ 68% ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னும் போது 68 கிராம் நமக்கு என்னது வாட்டர் வந்து 68 கிராம் வந்து நைட்ரிக் ஆசிட் இல்லையா HNO3 ரிமைனிங் 32 கிராம் தான் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் வந்து இருக்கும் இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எது சொல்யூட் எது நமக்கு வந்து சால்வெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட் தான் நமக்கு வந்து சொல்யூட்டு வாட்டர் தான் நமக்கு வந்து சால்வெண்ட் அப்போ நம்ம டெஃபினிஷன் நம்ம என்ன பார்த்தோம் எது வந்து ஹையர் அமௌண்ட் இருக்குதோ அதான் நமக்கு வந்து சால்வெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ இங்கே 68 கிராம் வந்து நைட்ரிக் ஆசிட் வந்து இருக்குது அப்போ நைட்ரிக் ஆசிட் தான் சால்வெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது நம்ம மோல்ஸ்ல வந்து நமக்கு வந்து பார்க்கணும் அப்போ நைட்ரிக் ஆசிடோட மோல்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது HNO3 மோல்ஸ் நமக்கு என்ன இருக்குது 1.079 வந்து இருக்குது அப்போ வாட்டரோட மோல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிவன் மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் போட்டால் என்ன ஆகிடும் 32 டிவைட் பை 18 வந்து பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர் டு 1.7 மோல் கிட்ட நமக்கு வந்து வரும் அப்போ எது ஹை நம்பர் ஆஃப் மாலிகுல் எதோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்குது வாட்டரோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்போ இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் நமக்கு வந்து சால்வெண்ட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் தான் நமக்கு வந்து சொல்யூஷன் ஸோ இது ஓகேவா இது வந்து நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம்